வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பிப்ரவரி 3, 2025 அன்று முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவனருமான என் அண்ணாதுரையின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். இந்த ஊர்வலம் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலையில் தொடங்கி அண்ணா நினைவிடத்தில் நிறைவடைந்தது. அங்கு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கே சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்களுடன் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தனது அஞ்சலியில் கட்சியின் சித்தாந்த பயணத்தில் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை ஸ்டாலின் வலியுறுத்தினார். மக்களின் ஆதரவுடன் தங்கள் தொலைநோக்கு பார்வையை அடைவதில் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். எங்கள் தொலைநோக்கு பார்வை சிறந்தது, அதை நோக்கிய எங்கள் பயணமும் அப்படித்தான் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த உணர்வு திமுகவின் தற்போதைய தலைமையின் மீது அண்ணாதுரையின் கொள்கைகளின் நீடித்த செல்வாக்கை பிரதிபலிக்கிறது. அண்ணா என்று அன்புடன் அழைக்கப்படும் என் அண்ணாதுரை செப்டம்பர் 15, 1909 அன்று தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தில் பிறந்தார். அவர் தனது சொற்பொழிவு திறமைக்கு பெயர் பெற்றவர் மற்றும் தமிழ் மொழியில் பாராட்டப்பட்ட எழுத்தாளர் ஆவார். திராவிட கட்சியிலிருந்து தமிழக முதலமைச்சரான முதல் தலைவர் அண்ணாதுரை ஆவார். 1967 முதல் 1969 அவர் இறக்கும் வரை பணியாற்றினார். அவரது பதவிக்காலம் மாநில அரசியல் நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறித்தது. சமூக நீதி மற்றும் மொழி பெருமையை வலியுறுத்தியது. நினைவு விழாவில் அதிமுக உறுப்பினர்களும் பங்கேற்றனர். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் தொண்டர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் கே. சசிகலா ஆகியோர் அஞ்சலி செலுத்தியவர்களில் அடங்குவர். இது அண்ணாதுரையின் கட்சி சாராத பாரம்பரியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அண்ணாதுரையின் நினைவை மேலும் போற்றும் வகையில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்கிய கோயில்களில் சமூக விருந்துகளை ஏற்பாடு செய்தது. சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் கே. திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி சுவாமி கோயிலில் நடைபெற்ற பொது விருந்தில் சேகர்பாபு பங்கேற்றார். இது அண்ணாதுரையின் நீடித்த சமூக நலன் மற்றும் சமூக ஒற்றுமையின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது. முடிவாக பிப்ரவரி 3, 2025 அன்று நடந்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக அமைப்பில் என் அண்ணாதுரையின் தலைமையின் ஆழமான தாக்கத்தை எடுத்துக்காட்டுகின்றன. அரசியல் ஸ்பெக்ட்ரம்களை கடந்து தலைவர்களால் காட்டப்பட்ட ஒற்றுமை மற்றும் அவரது நினைவாக ஏற்பாடு செய்யப்பட்ட வகுப்புவாத நடவடிக்கைகள் அவரது நீடித்த மரபுக்கும் இன்று வரை அவர் பெரும் மரியாதைக்கும் ஒரு சான்றாக அமைகின்றன. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.